விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்கு களத்துக்குள்ளேயும் களத்துக்குள்ள நின்னா சீமானோட ஒருவேளை கீழே போயிருமோன்னு போலரைசேஷனுக்கு பயந்து களத்தை விட்டு ஓடிட்டாங்க. இப்ப அவங்க எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் கையில எடுத்துட்டாங்க. அதை ஒரிஜினா எம்ஜிஆரை கையில எடுக்க வச்சார். எம்ஜிஆர் தான் திமுகவை கூப்பில தள்ளினாரு, ஆட்சிக்கு வர விடலன்னு எம்ஜிஆரை அவரோட திமுக எதிர்ப்புக்கு எம்ஜிஆரை கையில் எடுத்தாரு. அதை ஒரிஜினா செங்கோட்டையும் எடப்பாடி எதிர்ப்புக்கு ஜெயலலிதாவை கையில் எடுத்துட்டார். இப்போ தாவேக்கா எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் கையில் எடுத்துட்டாங்க. இப்போ இன்னைக்கு காலையில தம்பி செல்வன்குமார் ஊர்ல இருந்து ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்கிறான் ஒரு படத்தோட. முத்துகிருஷ்ணன் அதிமுகவோட சட்டமன்ற உறுப்பினர், குமரிமுரசன்னு அதிமுகவுக்கு ஆதரவா ஒரு பத்திரிகை நடத்தின ஒரு பத்திரிகையாளர், அவர் இன்னைக்கு தாவேக்காவில் தன்னை இணைச்சிக்கிட்டார். ஒரு எம்ஜிஆர் தொண்டர் தாவேக்காவில் தன்னை இணைச்சிக்கிட்டார். இந்த மாதிரி தமிழ்நாடு ஃபுல்லா எம்ஜிஆர் பேர சொன்ன எக்ஸ் எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் எல்லாம் சத்யபாமா அவங்க இணைஞ்சிருக்காங்க. அவங்களுக்கு சேர் கொடுத்துருக்கணும், அது தப்பு. ஓகே, அந்த எம்ஜிஆர் ஜெயலலிதா பேனர்ல உள்ளவங்க நிறைய பேரை செங்கோட்டையை இணைக்கிறதுக்கு ஒரு ஸ்கீம் போட்டு திட்டம் போட்டு அது நடந்துட்டு இருக்குது. இது நடக்கக்கூடிய பட்சத்துல எம்ஜிஆர் ஜெயலலிதா வாக்காளர்கள் எடப்பாடிக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துவாங்க. அதுதான் அத்திக்கடவு அவினாசி அந்த திட்டத்தோட செங்கோட்டை ஆரம்பிச்சார். எம்ஜிஆர் ஜெயலலிதா புகழை மறைச்சி இருட்டடிப்பு செய்து தன் புகழை நிலைநாட்ட எடப்பாடி வர்றாருங்கிறதான் செங்கோட்டையனுக்கும் எடப்பாடிக்கும் உள்ள அந்த மோதல். ஸோ இதுல எடப்பாடி அன்னைக்கு செங்கோட்டையனை சிம்பிளா இது அத்திக்கடவு அவினாசி விவசாயிகள் திட்டம் எம்ஜிஆர் ஜெயலலிதா பேரை போட வேண்டிய அவசியம் இல்லைன்னு கொண்டு போயிட்டாரு. அவர் தன்னை லீடரா நிலைநிறுத்தது காரணமே மக்களவை தேர்தலில் பிரைமினிஸ்டர் கேண்டிடேட் இல்லாம நம்ம 15% தான் வரும்னு சொன்னோம், 20 வந்துட்டார். பட் நாடார் பல்ட்டில் 3லையும் தோக்கடிச்சோம்னு சொல்லிதான் அடிச்சோம். எப்படி தோக்கடிச்சோம்னு இன்னும் அவங்களுக்கு தெரியாது. நம்ம அடுத்த கட்டமா அவரை தேவைப்பட்ட அந்த இடத்துக்குள்ள வச்சு விளையாடிடும். ஏன்னா அந்த மக்கள் 96ல் ஒரு ஜாதி ஆட்சி, கள்ளச்சார வியாபாரிகள் ஆட்சி, கந்துவட்டிக்கார ஆட்சின்னு நாம சொன்னதுல ஜெயலலிதாவுக்கு டெபாசிட் இழக்க வச்சாங்க. 2006ல் ஐயா வைகுண்டராஜன் பிவி மினரல்ஸ் வெற்றிவேல் மினரல்ஸ் அதிபர் அவரே சொன்னாரு, அண்ணே என்ன சிவந்தி ஆயத்தான சரத்குமாரை மீறி உங்க கருத்து ஜெயித்துட்டு நீங்க ஜெயித்துட்டீங்களா என்ன? என் கருத்து ஜெயித்தது.